வெல்கம் டு விஎல் அகாடமி. டவுட் கிளியரிங் வீடியோல இது பார்ட் 2. ஸோ இதில் வந்து டவுட் நம்பர் 4 இஸ் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, பேங்கிங் அக்கவுண்ட்ஸில் வந்து திலீப் குமார் அப்படிங்கிறவங்க ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயி அப்படிங்கிறது வந்து ஆஹ், ஏன் ஸ்கெடியூல் 15ல நம்ம போடுறோம், வை நாட் இன் ஸ்கெடியூல் 16 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் ஏர்ன்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்கெடியூல் 15க்கு கீழே தான் வரும். பட் எந்த கேசஸ்ல அது ஸ்கெடியூல் 16க்கு கீழே வரும் அப்படின்னா, இஃப் தட் இன்ட்ரெஸ்ட் இஸ் கன்சிடர்ட் as சம்திங் லைக் மிஸ்லேனியஸ் ரெசிப்டா நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, that will be come under schedule 16. But most of the problems அது வந்து schedule 15ல தான் வரும். ஓகே. அண்ட் இதுக்கு வந்து நான் ஏதோ ஒரு இதில் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். நான் ப்ராப்ளமும் ஃபுல்லாக பார்த்ததுனால நான் சொல்கிறேன். இங்கே வந்து நீங்கள் 000 ஆட் பண்ணுமா அப்படின்னு கேட்குறீங்க. தட் இஸ் யோர் விஷ். அது வந்து உங்கள் மேம் ஆட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுங்க. பட் நான் வந்து இந்த ப்ராப்ளமில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. அது வந்து உங்கள் ப்ரொஃபஸர் சொல்கிறத பொறுத்து தான். ஓகே. அண்ட் ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். இந்த வீடியோவில் இவ்வளோதான் கமெண்ட்ஸ் இருந்தது. அண்ட் டவுட் நம்பர் 5 இஸ் இந்த வீடியோ தாங்க ஆக்சுவலி ஒரு மேஜர் ஸ்டெப்பை நான் மிஸ் பண்ணதுனால சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ரியலி காட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். இங்கே வந்து மேம் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கல. எஸ், இதில் நான் கண்டுபிடிக்கல. அண்ட் ஐ மிஸ் த க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, மேம் க்ளோசிங் ஸ்டாக் போட்டுமே ஆன்சர் வரல அப்படின்னு. வேஸ்ட் வீடியோ. இவர் தான் வாட்ஸ் இஸ் நேம், கொஞ்சம் ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு கமெண்ட்டுமே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அதான் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கல அப்படின்னு அப்னேயா எஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் க்ளோசிங் ஸ்டாக் தான் மிஸ் பண்ணிட்டேனோன்னு நினச்சேன். பட் அது இல்லைங்க, ஒரு மேஜர் ஸ்டெப்பே நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சி த ப்ரீவியஸ் கமெண்ட் ஐ ஹவ் மென்ஷன் த மிஸ்டேக்னு கூட சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இவர் தான் கேரல் ஜியானிஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது வேஸ்ட் வீடியோ. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த ஸ்டெப்பை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி தான் தோணும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷன். அண்ட் ஏன் க்ளோசிங் ஸ்டாக் என்டர் பண்ணல அப்படின்னும் கேட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து இவ்வளோதாங்க. ஓகே, இவ்வளோதான் கமெண்ட்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதே வீடியோக்கு வந்து இன்னும் சில கமெண்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் 20, 25, 30 எப்படி வந்துச்சு மேம், மல்டிபிள் பண்ணி பண்ணும்போது லாஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த 20, 25, 30ங்கிறது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் வேர் இஸ் அ டைப்பிங் எரர் இன் கொஷின் செல்லிங் ப்ரைஸ். இதுவும் நான் நினச்சேன் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணது, பட் அதெல்லாம் ரியல் இது. அண்ட் எஸ், வேற என்ன கொடுத்துருக்காங்க மேம், ஐ டிட் நாட் ஃபைண்ட் இட் மேம், ஐ ஹேவ் எஸ். ஸோ இவ்வளோ பேர் இந்த இதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபியூ மோர் கமெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ தேர். மேம் க்ளோசிங் ஸ்டாக் போட்டால் கூட ஆன்சர் ஈக்குவல் தான் மேம் ஆகுது. க்ராஸ் ப்ராஃபிட்டில் எப்படி மேம் வந்துச்சு? ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 4,000, பர்ச்சேஸ் 30,000, 1000க்கு பேலன்ஸ் ஆகுது மேம். சேம் அண்ட் கிரெடிட் சைட் 32,000 சேல்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் 2,000. எஸ், அது ஆகுது. எஸ், யூ ஆர் ரைட், லெட் மீ செக் ஒன்ஸ் அகெயின் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான். அண்ட் சூன் ஐ வில் அப்லோட். ஸோ இப்போ நான் கரெக்ட் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே. ஸோ இது முடிஞ்சதா? அடுத்தது இங்கேயும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஐ மிஸ்ட் அவுட். அது அவங்களுக்கு நான் பண்ண ரிப்ளை 25 and 30 அண்ட் இதெல்லாம். அண்ட் இவங்க அபிராம் வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேமா நட்ராஜன், ஹேமாவதி நட்ராஜனும் தேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச்ங்க. ஸோ இவங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். ஓகே. இங்கே வந்து இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை விட்டுருக்கேன். ஜஸ்ட் கவர் டு த ஸ்க்ரீன். ஓகே. இங்கே வந்து க்ளோசிங் ஸ்டாக் விட்டுருக்கேன். பட் பியாண்ட் தட் இந்த கிராஸ் ப்ராஃபிட் எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். தட் இஸ் இங்கே க்ளோசிங் ஸ்டாக் வந்து தட் ஆல்சோ ஐ ஹேவ் மிஸ்ட் அவுட். இங்கே க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு இல்லையா, சி இங்கே வந்து percentage of gross profit on turnover
is the same in each case. இங்க turnover அப்படிங்கிறது என்னது? சேல்ஸ். ஓகே. இதுவுமே நான் டைப்பிங் எரர்ங்க. இங்க 20 ரூபீஸ் வரும். இங்க 25 ரூபீஸ் வரும். அதுவும் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அண்ட் எங்க க்ளோசிங் ஸ்டாக் வந்து 2000, 6000, 8000 வரும்னு நினைக்கிறேன். I'll just show you that also. ஸோ நான் வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே படிச்சாச்சு. இப்போ நான் என்ன ஸ்டெப் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி 2 விதமா நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். இன் தட் டிபார்ட்மெண்ட் சிக்கு மட்டும் எனக்கு இந்த க்ளோசிங் ஸ்டாக்கான வேல்யூ கரெக்ட்டா வரல. ஸோ ஆல்டர்னேட்டா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோசிங் ஸ்டாக் நான் பிளாங்காவே விட்டு வச்சிருக்கேன். இப்போ வில் ஜஸ்ட் லீவ் ஆஃப் த க்ளோசிங் ஸ்டாக். ஓகே. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே கரெக்ட்டா. அண்ட் நவ் ஐல் சே ஹவ் திஸ் கிராஸ் ப்ராஃபிட் ஹாஸ் கம். அது கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா, the percentage of gross profit on turnover is the same in each case. அப்போ இங்க வந்து நம்ம இந்த கொஸ்டின்ல இருக்கிற இந்த காஸ்ட் இருக்கு இல்லையா? 25, 20 ரூபீஸ், 30 அத பேஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எடுக்க முடியாது. ஸோ இன் தட் கேஸ் 3 டிபார்ட்மெண்ட்க்கும் ஒரே பெர்சன்டேஜ் வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கண்டிஷன். அப்போ நம்ம இந்த 3 காஸ்ட்ட வச்சும் 3 டிபார்ட்மெண்ட்டோட காஸ்ட் செல்லிங் பிரைஸ வச்சும் நாம காமனா கண்டுபிடிக்கிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ we are assuming that the cost is 100 rupees. ஓகே. 100 ரூபீஸ்ங்கிறப்ப டிபார்ட்மெண்ட் ஏ, பி, சி 3 டிபார்ட்மெண்ட்டுக்குமே அதோட காஸ்ட் வந்து 100 ரூபீஸ்ன்னு அஸ்யூம் பண்ணோம் அப்படின்னா, அதனுடைய ப்ராஃபிட் எவ்வளவா இருக்கும்? 20%, 25% அண்ட் 30%. ஓகே. பேஸ்ட் ஆன் த செல்லிங் பிரைஸ். அப்போ எவ்வளோ ரூபீஸ் இருக்கும் ப்ராஃபிட்? 20 ரூபீஸ் இருக்கும், 25 ரூபீஸ் இருக்கும், அண்ட் 30 ரூபீஸ் இருக்கும். ஓகே. அவுட் ஆஃப் 100 20%னா 20 ரூபீஸ் ப்ராஃபிட் இருக்கும். அப்போ சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் 100 ரூபீஸ் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் 20 ரூபீஸ். இது 2யும் சேர்த்து டோட்டல் பண்றப்ப வில் கெட் 120 ரூபீஸ். அதுதான் செல்லிங் பிரைஸா இருக்கும். செல்லிங் பிரைஸ்ங்கிறது என்னது? நம்ம உற்பத்தி பண்ண பொருளோட காஸ்ட், அதாவது அதனுடைய செலவுல இருந்து ஒரு பெர்சன்டேஜ் அதிகமா வச்சு குடுக்கறது தான் செல்லிங் பிரைஸ். ஸோ அதுல எவ்வளோ ரூபா அதிகமா வச்சிருக்கோமோ, அந்த ரூபா வந்து நமக்கு லாபம். தட் இஸ் கால்ட் ப்ராஃபிட். ஓகே. அண்ட் எவ்வளோ ரூபா செலவாயிருக்கோ தட் இஸ் காஸ்ட். ஸோ அது மாதிரி இங்க டோட்டல் காஸ்ட் 3 டிபார்ட்மெண்ட்க்கும் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் 300 ரூபீஸ். டோட்டல் ப்ராஃபிட் 3 டிபார்ட்மெண்ட்க்கும் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் 75 ரூபீஸ். ஸோ 20 + 25 + 30 இஸ் 75 ரூபீஸ். டோட்டல் சேல்ஸ் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 120 + 125 + 130 தட் இஸ் 375. இப்போ நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. ஓகே. தட் இஸ் 20%. இந்த 20% தான் கிராஸ் ப்ராஃபிட் ஆன் டர்ன்ஓவர். அப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா, டிட் ஐ மென்ஷன் தட் இஸ் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க வந்து கிராஸ் ப்ராஃபிட் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஏ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த செல்லிங் பிரைஸ் இஸ் 32,000. அதை நான் உங்களுக்கு ஆன்சர்ல காமிக்கிறேன். இந்த செல்லிங் பிரைஸ் வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. அதுல 20% தான் ப்ராஃபிட். ஸோ அதை தான் நான் இங்க கால்குலேட் பண்ணியிருக்கேன். 28,500 அண்ட் 58,500ல 20%. ஸோ இந்த 3 வேல்யூவையும் எடுத்து நாம இங்க ஆன்சர்ல மென்ஷன் பண்றோம். ஓகே. இது எல்லாமே வந்து இந்த வேல்யூஸோட 20%. இப்போ இங்க 20% கண்டுபிடிச்சு நம்ம இங்க டோட்டல் பண்றோம். 67,500 அண்ட் இங்க 34,000, 32,500. அப்போ 2 சைடும் டோட்டல் பண்றப்ப பேலன்சிங் ஃபிகர் என்ன வருதோ அதுதான் க்ளோசிங் ஸ்டாக். ஓகே. பிஃபோர் தட் நான் இப்படி கால்குலேட் பண்ணேன். பட் அப்படி பண்றப்போ இங்க என்ன ஆகுது? ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் யூனிட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து யூனிட்ஸ் வரும். ஓகே. பட் அந்த யூனிட்ஸும் செல்லிங் பிரைஸையும் வச்சு நாம பண்ணணும் அப்படின்னா, வி ஆர் நாட் கெட்டிங் தி ஆன்சர். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அதோட பேலன்சிங் ஃபிகர் தான் இங்க வந்து நமக்கு க்ளோசிங் ஸ்டாக்கா வரும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்க வந்து வில் கெட் 2,000, இங்க 4,000 வரும், இங்க 9,000 வரணும். ஓகே. ஸோ இந்த 6,000 வராது. ஸோ இப்படி கால்குலேட் பண்றப்ப வி ஆர் கெட்டிங் 6,000. பட் அப்போ வந்து டோட்டல் மிஸ்டேக் வருது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் வேல்யூ எவ்வளோன்னு தெரியும். அதனால இங்க க்ளோசிங் ஸ்டாக்க நம்ம பேலன்சிங் ஃபிகரா எடுத்துக்கலாம். ஓகே. திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு வொர்க் அவுட் திஸ் ப்ராப்ளம். அண்ட் இந்த ப்ராப்ளம் இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் டவுட் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பேங்கிங் அக்கவுண்ட்ல ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஐல் ஜஸ்ட் என்லார்ஜ் திஸ் ஸோ தட் உங்களுக்கு படிக்க முடியும். சாந்தி சங்கர் என்னோட பேரே தான் அவங்களுக்கும். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மேம் ஒன் டவுட், ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் வை அப்பியர் இன் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் ஒன்லி திஸ் சம் வைல் 11 அதர் எக்ஸசைஸ் சம்.
ஸோ, நீங்க கேட்டது வந்து என்னன்னா, 11த் சம்முக்கு கேட்டிருக்கீங்க. எங்கன்னா 10த் சம்மோட வீடியோல நீங்க இத கேட்டிருக்கீங்க. நானும் இத பார்த்துட்டு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். ஓகே. ஸோ, அதனால என்னன்னா, நான் அந்த 11த் சம்ல நான் உங்களுக்கு அத பார்த்துட்டு கண்டிப்பா இந்த டவுட்ட கிளியர் பண்றேன். அண்ட் ஆல்சோ இங்க வந்து ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட்ல தான் வரும். ஏன்னா, நம்ம டிஸ்கவுண்ட் குடுத்துருக்கோம் அப்டின்னா, அது வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட்ல வரும். ஏன்னா, அது நமக்கு எக்ஸ்பென்சஸ் தானே. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். இருந்தாலும் நான் இந்த வீடியோவ பார்த்துட்டு நான் உங்களுக்கு இந்த டவுட்ட கிளியர் பண்றேன். அண்ட் மேம் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா ஏர்லியர் ஐ டோன்ட் நோ ஹவ் டூ ஹேண்டில் த மைக். காலர் மைக் வச்சுட்டு நான் காலர்ல பின் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதோட சவுண்ட் வந்து ப்ராப்பரா வரல அப்படிங்கிறதும் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் வந்து அத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கத்துக்கிட்டேன். ஹோப் இந்த ரீசன்ட் வீடியோஸ்ல ஆடியோ வந்து கொஞ்சம் கிளியரா இருக்குன்னு நம்புறேன். ஸோ, அதனால கண்டிப்பா அத நானு கரெக்ட் பண்ணிட்டேங்க. அண்ட் இங்க அமால்கமேஷன்ல வந்து இவங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அத நான் வந்து கிளியரும் பண்ணியிருக்கேன். மேம் ஐ ஹேவ் டவுட். வை வி ஆர் நாட் டேக்கன் த ரிசர்வ் அண்ட் புராஃபிட் அண்ட் லாஸ் இன் பேலன்ஸ் ஷீட். அதுக்கான அதுக்கான ரிப்ளையும் நான் இங்க குடுத்திருக்கேன். இருந்தாலும் நான் ஆடியோவா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிர்றேன். இந்த அமால்கமேஷன்ல பார்த்தீங்க அப்டின்னா 2 விதமா இருக்கு. நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ். அது வந்து என்னன்னா, ஒரு பிசினஸ அ அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபர்தரா அத ரன் பண்ண மாட்டாங்க. இட் மீன்ஸ் தே ஆர் கோயிங் டூ பர்ச்சேஸ் ஒன்லி நாட் டூ கன்டின்யூ த பிசினஸ். ஓகே. இன் தட் கேஸ், த ரிசர்வ்ஸ் அண்ட் புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் வில் பி டேக்கன் பை தி செல்லிங் கம்பெனி. ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து பிசினஸ வந்து ஒரு அமௌண்ட்டா பார்த்து இது பண்றாங்க. ஃபர்தரா அந்த பிசினஸ ரன் பண்றாங்களா இல்லையாங்கிறது பத்தி அவங்களுக்கு எதுவும் கிடையாது. அதனால ரிசர்வ்ஸும், புராஃபிட்டையும் அவங்களே எடுத்துக்குவாங்க. பட் அத ஃபர்தரா கன்டின்யூ பண்ண போறாங்க. அதாவது நான் ஒரு பிசினஸ் பண்ணி அத இன்னொருத்தர் வாங்குறாங்க அப்டின்னா, அந்த பிசினஸ் அவங்க கன்டின்யூ பண்றாங்க அப்டிங்கிறப்போ, அங்க வந்து ரிசர்வ்ஸும், புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ஸ் இந்த கம்பெனிக்கே குடுத்துருவோம். யார் நம்ம கம்பெனி வாங்குறாங்களோ அவங்களுக்கு குடுத்துருவோம். ஸோ இங்க வந்து திஸ் இஸ் இன் தி நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ். அதனால வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ட செல்லிங் கம்பெனியே எடுத்துக்கிட்டாங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோல அ இவ்வளதாங்க நான் டவுட் கிளியர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்தர் நான் நெறைய கமெண்ட்ஸ்க்கு நான் உங்களுக்கு இந்த மாரி வீடியோ மூலமா ரிப்ளை பண்றேன். இஃப் யூ ரியலி கெட் பெனிஃபிட் வித் திஸ், ப்ளீஸ் டூ சப்போர்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். அதுக்கான வீடியோஸ் இல்ல திரும்ப ரிப்ளையும் நான் பண்றேன். Okay. With this signing off, Dr. Shanti, thank you once again.